கிரிப்டோ ஏர் தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களுடன் நான் உங்கள் மிதுன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் வீடியோ காயின்ஸ்விட்ச் அப்படிங்கிற காயின்ஸ்விட்ச் குபேர் அப்படிங்கிற இந்தியன் எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்சேஞ்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அழகாக கிரிப்டோக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். மற்ற எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒன்லி பணம் போடுறீங்க, ப்ராஃபிட் பார்க்குறீங்க, அழகாக வெளியில் வந்துடுறீங்க, அவ்வளோதான். இதில் கேஒய்சி பண்ணுறதா இருக்கட்டும், இந்தியன் கரன்சி தான் மேக்ஸிமம் இதில் அதிகமாக மெயினாக பண்ணுறோம். மிகச்சிறப்பாக ஈஸியாக பண்ணலாம். வாங்க அது எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். காயின்ஸ்விட்ச் குபேரை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். உள்ள இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் இப்போ பிட்காயின் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக ரெடிமேடாக கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லைனா அந்த வீடியோக்குள்ளே கீழே டிஸ்கிரிப்ஷனில் காயின்ஸ்விட்ச் குபேரோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். அது மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு கேட்குறது கேஒய்சி கேட்கும். கேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உள்ளே ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேசிக் வெரிஃபிகேஷன் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் 2 கேட்கும். அதுக்கடுத்து பேன் கார்டு வெரிஃபிகேஷன் கேட்கும். பேன் கார்டு கொடுத்துருங்க. அடுத்து ஐடென்டி கார்டு வெரிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கும். அதில் பாஸ்போர்ட் எது வேணாலும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 3 அவ்வளோதாங்க. உங்கள் வேலை ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. மற்ற எக்ஸ்சேஞ்சில் நிறைய வேலை இருக்குது. ஃபேஸை காட்டு அதை காட்டும்பாங்க. இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆகிக்கும். நீங்கள் ஐஎம்பிஎஸ் மூலியமாகவோ இல்லை மொபிக்விக் மூலியமாகவோ நீங்கள் நம்மளுடைய பேங்கில் இருக்கிற பணத்தை இந்த எக்ஸ்சேஞ்சில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். அதோட நீங்கள் ஏதாவது நியூஸ் வேணுன்னா கூட நீங்கள் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணிங்கன்னா ₹50, அது நம்ம பெருசாக அது வேஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் உள்ளே போகலாம். நீங்கள் என்னென்ன காயின்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் போகணும். ஃபஸ்ட்டு 4வது இருக்குது பாருங்கள். மார்க்கெட்டில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு டோஜ் காயின் எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் எல்லா வகையான காயின்ஸுமே இருக்கும். டோஜ் காயின் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் மேலே இருந்து சர்ச் பண்ணலாம். இப்படி போயிட்டு டிஓஜி பண்ணினீங்கன்னா டோஜ் காயின் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு முன்னாடி இதில் ஒரு ரொம்ப ஈஸியாக ஏன்னு நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இதில் சேட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒன் டேன்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி அதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் ₹15.46. அதே மாதிரி லோயஸ்ட் பார்த்திங்கன்னா ₹14.91, ₹14.91. இது ₹15.46. இப்போ இருக்கிறது ₹15.20. அப்போ இது இன்றைக்கி வந்து இதோட ஹையஸ்ட் ப்ரைஸை இன்றைக்கி வந்து அடிச்சுட்டு மேலே போச்சுன்னா ஒரு ₹2 வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 1000 டோஜ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ₹2000, ஒரு ₹1000, ₹2000 கிடைக்கும். இதுதாங்க டக்குன்னு பண்ணுவோம். பேங்க் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 1 வீக்கில் ஹையஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. லாங் டேர்ம் எதாவது வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தை பார்த்துக்குங்க. 1 மந்தில் இது ₹18 வரைக்கும் போயிருக்கு, ₹12 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இப்போ ₹15 போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் 1 இயர் கணக்கு போட்டிங்கன்னா அதோட வேல்யூ ₹58. கிட்டத்தட்ட 4 மடங்கு கீழே வந்திருக்கு. இன்னுமே கீழே இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் ஏறி இருக்குது. 4 மடங்கு கீழே வந்திருக்கு. இதில் எல்லாருமே நல்லா லாபம் பார்த்தாங்க, இன்ட்ரேடிங் நல்லா சம்பாதிச்சாங்க. பட் இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப தம்பாகி இருக்கிறதுனால சைடு வேவில் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து இன்ட்ராடே பண்ணுங்கள். லாங் டேர்ம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த காயினாக இருந்தாலும் வாங்குங்க. இவ்வளோதாங்க. இதில் வந்து பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. நீங்கள் போட்டு ரொம்ப அப்படி இப்படிலாம் அழட்டிக்கவே தேவையில்லை. இதோட எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டோஜ் காயின், இந்த காயினோட தெரிஞ்ச காயினாக இருந்தால் பரவாயில்ல. தெரியாத கிரிப்டோ வாங்குறீங்க அப்படின்னு இது மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இதில் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் ரேங்க் வந்து 8வது இடத்துல இருக்குது. மார்க்கெட் கேப் எத்தனை 1000 கோடிகள் இருக்குது. சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ, ட்ரேடிங் ஆக்டிவிட்டி என்ன, இப்போ வந்து பை பண்ணுற சமயம்னு போட்டிருக்காங்க. 70 இவங்களே ஒரு சின்ன ஒரு ரெஃபர் இது பண்ணுவாங்க. கொஞ்சம் வாங்குங்க விற்கிங்கன்னு கொஞ்சம் இவங்க இந்த மாதிரி இந்த பை செல் போட்டு காட்டுவாங்க. புரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பைனா பை கொடுத்துக்குங்க. இப்போது அமௌண்ட் அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து அமௌண்ட் அதில் போடல. ஒரு நாளைக்கு மினிமம் ₹2.5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். மினிமம் ₹100, மேக்ஸிமம் ₹2.5 லட்சம்.
இப்போ ஒரு ரூ. 100 வாங்குறீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ரூ. 100 போட்டுக்க போகிறீங்க. ஐஎன்ஆர் அமௌண்ட்டு. ப்ரீவியூ பை அப்படின்னு போடுங்க. அவ்வளோதான். இது எத்தனை டோஜ் வரும் அப்படின்னு போடுது. இது இப்போ வாங்குறப்ப விற்கிறப்ப ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், அது மட்டும் பார்த்துக்குங்க. வாங்குறப்ப நம்ம இந்தியன் காசு அமௌண்ட்டை போடலாம், அது எவ்வளோ டோஜ்னு அதுவே சொல்லும். மற்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறையா இருக்குது, லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர் நிறையா இருக்கும். இதுலேயும் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் எப்படி இன்ஸ்டன்ட்னு இருக்குது பார்த்துக்குங்க, லிமிட் ஆர்டர்னு இருக்குது. ரெண்டு மெத்தடு தான். ட்ரிகர் ஆர்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் ஆர்டர் போட்டுக்குங்க. லிமிட் ஆர்டர் கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி கொடுத்துரும். இவ்வளோ தான். வாங்குறப்ப இப்போ ஒரு ரூ. 100 போடுறீங்க, அதுவாக எத்தனை டோஜ், எந்த காயின் வாங்கினீங்கனாலும் சரி, பிட்காயினாக இருந்தாலும் அது காட்டிடும். பைனா பை கொடுத்துரும். அடுத்து வந்து செல். இது எப்படி செல் பண்ணுறதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு அதே டோஜை வச்சுக்குவோம். டோஜு செல் கொடுக்குறீங்க. செல் கொடுத்து இப்போ வந்து கரெக்டாக கவனிச்சிங்க. போடுறப்ப நீங்கள் இந்தியன் காசு ரூ. 100 போடுறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, டோஜ் அமௌண்ட்டுன்னு கேட்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி 100, 200 அதே இந்தியன் காசை கொடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 100, 200னா உங்கள்கிட்ட உண்மையிலுமே ஒரு 100, 200 டோஜ் காயின் 200 காயினுமே சேல்ஸ் ஆகிடும். பட் நமக்கு இந்தியன் காசு ரூ. 200 இப்போ அர்ஜென்ட் அப்படின்னா, ஒரு டிஃபன் சாப்பிட போகிறோம், ஒரு 200 நமக்கு தேவைன்னா டக்குன்னு கிரிப்டோவில் வந்து அழகாக இந்தியன் காசை மாற்றிக்கலாம். திரும்ப ஏதாவது ஒரு ரூ. 500, 1000 நமக்கு பணம் வருது அப்படின்னா அப்படியே நம்ம காயின்ஸ்விட்ச் குபேரில் எடுத்துகிட்டு போகலாம். மற்ற எக்ஸ்சேஞ்சிலெலாம் தலையை சுற்றி காலை சுற்றிலாம் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரே சிம்பிள், பேடிஎம்மில் நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிற, திரும்ப பேடிஎம்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ 46.56 டோஜ் காயின் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 100ன்னு கொடுத்தேன்னா அது செல் ஆகாது. என்ன கொடுக்கணும்னா, இப்போ ஒரு ரூ. 100 நம்ம கணக்கு போட்டு ஒரு 6 இல்லை 7 டோஜ் காயின் வச்சுக்கோங்க. 7 ப்ரீவியூ செல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ரூ. 104.29 நம்ம காட்டுது. அவ்வளோதாங்க. அப்படியே செல்லை கொடுத்திங்கன்னா உள்ள நமக்கு அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். இதிலிருந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத சொல்ல போகிறேன். இதில் இன்னொரு விஷயம், வாட்ச் லிஸ்ட்னு இருக்குது. இதில் பார்த்துக்குங்க. எல்லாம் ஒரு ரொம்ப நம்ம என்ன ஸ்டார் கொடுத்து வச்சுருக்கோமோ அது மட்டும் இதில் வரும். டாப் கெய்னர்ஸ் வரும். இதுலேயே இவங்களே சொல்லி காட்டுறாங்க இன்றைக்கி யார் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சு கொடுத்துருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு 100% போகலாம், 200% போகலாம். நம்ம ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு நாளைக்கு 20% தான் அப் ஆகணும், 20% தான் டவுன் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஷேர் மார்க்கெட் 5 நாளைக்கு மட்டும்தான் அது ஷேர் ட்ரேடிங் பண்ண முடியும். பட் இது 24 ஹவர்ஸும் பண்ணலாம். வருஷம் 365 நாளைக்கும் கிரிப்டோ வாங்கலாம், விற்கலாம். ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் பயங்கர டிரான்சாக்ஷன் நடக்கும். ஏன்னா குளோபல் ஃபுல்லாக உலகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் மற்ற நாடுகளில் பகலாக இருக்கும், நம்ம நாடுகள் இரவாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் பகலாக இருக்கிறப்ப ட்ரேடிங் நம்ம ஆசியா கண்டத்தில் மட்டும் கொஞ்சமாக பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னா நைட்டு ஒரு 10-11 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போ பகலில் நல்லாயிருக்கும். ரேட்டு வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணி மேக்ஸிமம் ஒரே ரேஞ்சில் வச்சுருக்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு ரூ. 100, 20 அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சேல்ஸ் பண்ணுறப்போ அதே மற்ற எக்ஸ்சேஞ்சோட இதில் அதிகமாக இருக்கும். அதனால் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. மற்றபடி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் லாஸர்ஸ் காட்டுறாங்க. வேணால் ஏதாவது காயினாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ பிட்காயின் என்ன ரேஞ்சில் போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிட்காயின் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் போயிருக்கு. பிட்காயின் கேஷ் ஏபிசி நிறையா இருக்குது. காயினோட சிம்பிள் பார்த்து பழகிக்கிங்க, ரொம்ப முக்கியம். அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் அது வாங்கிட்டீங்க விற்கிட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு காட்டும். எதாக இருந்தாலும் இது ஒன்று, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி காட்டும். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ரிட்டன் பேங்க் எடுத்துகிட்டு போகிறது, அது இன்னும் இதோட ரொம்ப இது. ஃபஸ்ட்டு டெபாசிட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, பை பிட்காயின் டெபாசிட் ஐஎன்ஆர் இருக்குல்ல, இந்த டெபாசிட் ஐஎன்ஆர்கிட்ட கொடுத்துக்குங்க. பார்த்துக்கிட்டிங்களா, மினிமம் ரூ. 100, மேக்ஸிமம் ரூ. 1,00,000 ஒரு நாளைக்கு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்துடும். அவ்வளோ நேரம் தேவையில்லை, உடனே வந்துடும். இருந்தாலும் சொல்கிறேன், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதிலே வந்து வித்ட்ராவல் இருக்கும். வித்ட்ராவல் அதே ரூ. 100, மினிமம் 100, 200 அது மாதிரி போட்டிங்கன்னா வித்ட்ராவல் ஆகிடும். இப்போ இந்த வித்ட்ராவல் பேஜ் வந்தீங்கன்னா வித்ட்ராவல் வந்து டெபாசிட் இருக்கும், வித்ட்ரா இருக்கும். இப்போ இந்த வித்ட்ராவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். மினிமம் ரூ. 100 பண்ணலாம், ரூ. 500 எவ்வளோ வேணாலும் ஒரு நாளைக்கு மினிமம் மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். அவ்வளோதான் இதோட விஷயம். நன்றி நேயர்களே.
இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.